நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற மணத்தக்காளி சட்னி, சுக்குட்டி சட்னின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது கூட. நமக்கு வந்து மவுத் அல்சர் இருந்துச்சுன்னா, அதாவது வாய்ப்புண், குடல் புண் எல்லாத்துக்குமே இது நல்லது. வாரத்தில் நம்ம 2-3 நாள் இதை சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து நல்ல பிஞ்சு இலைகளை நம்ம பறிச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இதை வந்து 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். ஒரு கையளவுக்கு இருந்துன்னா நமக்கு போதும். இதனோட ஸ்டெம்ஸ் எல்லாம் தண்டெல்லாமே வந்து நல்லது தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துடலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். நம்ம தோட்டத்தில் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே பறிச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், நீங்கள் கடலைப்பருப்பு கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிங்களா அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடணும். அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் வரமிளகாய் கூட போடலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயம், உப்பு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். இது கொங்கு நாடு கிராமத்தில் அடிக்கடி பண்ணுவாங்க. ஸோ இது மார்னிங் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், பணியாரம். இப்போ நல்லா வாஷ் பண்ணதை எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 3 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் நம்ம வதக்கினா போதும். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நீங்கள் குக் பண்ணலாம். இது பிஞ்சு இலைகள் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும், தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் தேங்காய் போடுறேன். தேங்காய் போட்டு இதை நல்லா வதக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவைப்பட்டால் சட்னி கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே போடலை. சட்னி கடலை, நிலக்கடலை, முந்திரி, ஸோ அதெல்லாமே வந்து போடலாம். இப்போ நான் புளி போடுறேன். ஸோ புளி எதுக்காக அப்படின்னா இது கசப்பு இருக்காது. ஒரு சில இதில் கசப்பு இருந்ததுன்னா புளி போட்டால் இந்த கசப்பு தன்மை போயிடும், அதுக்காக. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் இது தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு நல்லா போகும்போது நீங்கள் ஆயில் நிறைய ஊற்றி தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்ட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து கொட்டிடலாம். இது வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பணியாரம், இட்லி, தோசை, ரைஸு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு.